ஒன்று அரசர்கள் இதில் அதிகாரம் 3ல் சாலமோன் வந்து எகிப்தோட பார்வோன் மகளை வந்து கல்யாணம் பண்ணுறதை பார்க்குறோம். சாலமோன் அவரது அரண்மனை, ஆண்டவரது இல்லம், எருசலேம் மதில், இது மூணையும் கெட்டி முடிக்கிறது வரை அந்த மனைவியை வந்து தாவீது நகரில் வச்சுருந்தார். ஆண்டவர் மீது அன்பு கொண்டு அவரோட நியமங்களை வந்து கடைபிடிக்கிறார் சாலமோன். அதுக்கப்புறமா சாலமோன் வந்து கிபெயோனில் பலி செலுத்துறாரு. அங்கே வந்து அவர் கனவுல வந்து ஆண்டவர் அவருக்கு காட்சி அளித்து என்ன வேண்டும்னு கேட்குறாரு. அப்போ வந்து இஸ்ரேல் மக்கள் அதிகமாக இருக்கிறனால எனக்கு ஞானம் வேண்டும், அவங்களுக்கு நீதி வழங்குறதுன்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் வந்து நீ ஆயிலோ இல்லை செல்வமோ இல்லை எதிரிகளோட சாவையோ நீ கேட்கல, அதுக்கு பதிலாக ஞானத்தை கேட்டுருக்க, அதனால உனக்கு ஞானத்தோடு சேர்த்து செல்வம் புகழ் எல்லாத்தையும் சேர்த்து தருவேங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லி அவருக்கு எல்லாத்தையும் தராரு. என் நியமங்களை கடைபிடித்தால் நீடிய வாழ்வு பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கனவு முடிந்து எருசலேம் உடன்படிக்கை பிள்ளைகளை போய் சந்திக்க போய் அங்கே எரிபலியும் நல்லுறவு பலியும் செலுத்துறாரு. அதுக்கப்புறமா விருந்து வைக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் அவரோட அரண்மனைக்கு 2 விலைமாதர் வர்றாங்க. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையாக தான் இருக்கும். அதில் ஒரு தாய் வந்து பிள்ளை மேலே இரவில் புரண்டதுனால அந்த மகன் வந்து இறந்து போயிடுவான். அப்போ வந்து இன்னொரு தாய் வந்து தூங்கும்போது அந்த பிள்ளையை மாற்றி விட்டுருவாங்க. விடிய காலையில் அந்த பிள்ளை இறந்துருக்கிறத பார்த்து பிள்ளை இல்லைன்னு பார்த்தேன்னு சொல்லி ஒரு தாய் சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் வாதாடுவாங்க. அப்போ உடனே ராஜா வந்து சாலமோன் ராஜா வந்து ஒரு வாளை கொண்டு வாங்க, 2 பிள்ளையை 2ஆக வெட்டுங்கன்னு சொல்லுவார். அப்போ ஒரு உண்மையான தாய் வந்து பதறி போய் கொல்ல வேண்டாம், அவளிடமே கொடுங்க, அவன் உயிரோடாவது இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சாலமோன் ராஜா வந்து அந்த குழந்தைய எடுத்து இந்த தாய்கிட்ட கொடுங்க, ஏன்னா இவங்க தான் உண்மையான தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீர்ப்பை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கடவுள் அவருக்கு கொடுத்த ஞானம் வந்து அத்தகையாக இருக்குதுன்னு எல்லா மக்களும் சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறமா அதிகாரம் 4ல் வந்து சாலமோனுக்கு கீழே இருந்தவங்களை பற்றி பார்க்குறோம். குரு சாதோக், தலைமை செயலர் வந்து அசியா, அமைச்சன், படைத்தலைவர், தலைமை கண்காணிப்பாளர், ஆலோசகன், அரண்மனை மேற்பாளர், கட்டாய வேலைக்கார மேற்பாளர் அப்படிங்கிற மாதிரி அதில் யார் யார் இருந்தாங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறமா 12 ஆளுநர்கள் இருந்தாங்க இஸ்ரேல் முழுவதுமாக. அவங்களோட பெயர்கள் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ யூதாவில் ஒரு ஆளுநர் இருந்தாங்க. அரண்மனையில் வந்து மொத்தம் 30 கலம் மாவும் 60 கலம் நெய், 10 மாடு, மேய்ச்சல் மாடு 20, ஆடு 100 தேவைப்பட்டது. தான்லேருந்து பேர்சபா வரைக்கும் இஸ்ரேல் யூதா 2 நாடுகளுமே வந்து பாதுகாப்போடு இருந்தாங்க. தேர்ப்படைகள் வந்து 40,000 இருந்தது, குதிரைப்படைகள் வந்து 12,000 இருந்தது. சாலமோன் வந்து ஒரு எழுத்தாளர், சிறந்த எழுத்தாளராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 3000 நீதிமொழிகள் எழுதியிருக்காரு. அதில் வந்து 1005 பாடல்கள் எழுதியிருக்காரு. கேதுரு மரம், ஈசோப்பு, சுவரில் முளைக்கும் மரம், பரப்பன, நீந்துவன, நடப்பன, ஊர்வனன்னு இதை பற்றி எல்லாமே கருத்துரைகள் பல எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம்.